வெல்ல முடியும்ல 3 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இப்போ ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி குரூப் 4 எக்ஸாம் வந்து எழுதுறோமோ அந்த மாதிரி ஒரிஜினல் எக்ஸாம் பண்ணியே இங்கே வந்து கண்டக்ட் ஆகுது. ஒரு 3 மணி நேரத்தில் எப்படி மெயின் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டைமை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணேன். வெல்ல முடியும் டெஸ்ட் பேட்ச்சில் வந்து கொஸ்டின் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்குது. கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களோட தப்பு திருத்திக் கொள்றது மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. கொஸ்டின் ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோங்கிறதே இங்கேருந்து கற்றுக்குறோம். நல்லா நம்ம இன்னும் என்ன படிக்கணும், இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம எப்படி கரெக்ஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ஜூன் 9ஆம் தேதி நம்ம என்ன எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி இருக்குது. ரிவிஷனுக்கு வந்து அவங்க போட்டிருக்க ஷெடியூல் படியும் கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஷெடியூலுமே ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காங்க, கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க, பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. தென்காசியிலேருந்து இதை பண்ணி கொடுக்குற மாரிபி சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க நிறையா பிடிஎஃப் ஷேர் பண்ணுறது, நிறையா ஃப்ரீ டெஸ்ட் லிங்க் அனுப்புறது, இப்போ மேக்ஸுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் சீரீஸ்னு ஒன்று அனுப்புறது, இந்த மாதிரி நிறையா லிங்க் நிறையா ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. டெஸ்ட் பேட்ச் இதனாலுமே அதில் நிறையா அனுப்புகிறாங்க. எங்களுக்கு படிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அனுப்புகிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே இருக்கனால அந்த பயம் போக்குது. நிறைய எக்ஸாம் நம்ம எழுதி பார்க்குறதுனால ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாமை ஏற்பாடு பண்ணி தந்த டாப் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. மாரியப்பன் சார், ஆகாஷ் சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆகாஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய தினம் தென்காசியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான ஒரு வெல்ல முடியும்னு சொல்லி ஒரு மாதத் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தென்காசி மட்டுமே சுமார் ஒரு 600க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகிறாங்க. நிறைய எக்ஸாம் எழுதுறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா ஒரு பதட்டம், பயம் அந்த மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அட் த சேம் டைம் நிறைய மதிப்பெண்கள். ஓகே, ஒரு டெஸ்ட்டில் வந்து இன்னொரு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது அவங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, தப்பை திருத்திக்கிறாங்க. அந்த கொஸ்டினுடைய டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய டெஸ்ட்டை எழுதி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தேர்வு மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளால் முடியும், என்னால் முடியும், நான் தகுதியானவன், தகுதியை ஏற்படுத்தி கொண்டவன், நிச்சயமாக இந்த அரசு பணியை பெற்றே தீர்வுன்னு சொல்லி ஒரு குறிக்கோள் வந்து அவங்களுடைய மனசில் வந்து ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து நிறைய எழுத தான் அவங்களுக்கு வந்து தவறுகள் திருந்தும், தப்பை திருத்திக்கலாம். நம்மளால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து சரியாக ஆன்சர் பண்ண முடியுது, படித்தது எத்தனை கொஸ்டின் வந்து மறக்குது, அந்த மறந்த கொஸ்டின் வந்து எப்படி வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்குது, இந்த மாதிரி நிறைய வந்து தவறுகள் திருத்துவதற்கு இந்த மாதிரி மாதிரி தேர்வுகள் வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து மாணவர்கள் நம்முடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய அத்துணை மாதிரி தேர்வுகளையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கனவு பணியான அரசு பணியை பெறலாம். ஸோ இந்த மாதிரி தேர்வு எழுதும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் உட்கார வைக்கிறாங்க, ஒரிஜினல் ஓஎம்ஆர் சீட் கொடுக்குறாங்க. அந்த ஓஎம்ஆர் சீட்டில் ஷேடிங் பண்ணுறது, கொஸ்டின் புக்கில் நம்பர் எழுதுறது, அகைன் வந்து டோட்டல் ஏபிசி அந்த ஏபிசிடி கால்குலேஷன், டபுள் ஸ்டடிங்னா மார்க் கிடையாது அப்படிங்கிறது, பிளாக் கலர் பால் பேன் பெண்ணை யூஸ் பண்ணுறது, அகைன் சூப்பர்வைசர் விட்டு திருத்துறது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு டிஎன்பிஎஸ்சி போர்டு எப்படி வந்து ஒரு டெஸ்ட் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து நம்ம டெஸ்ட் நடத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய தேர்வுகளை எழுத என்ன ஆகும்னா மாணவர்களுக்கு அந்த தேர்வு மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு பயமும் போகும். ஓகே, ஸோ யார் டாப்பர் அப்படின்னா யார் நிறைய எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய டாப்பர், மிகப்பெரிய வெற்றியாளர். ஓகே, உங்களால் முடியும், தொடர்ந்து எக்ஸாம் எழுதுங்க. நிச்சயமாக இந்த அரசு பணி உங்களுக்கு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.